இன்னைக்கு உளுந்து போண்டா தான் செஞ்சு காட்ட போறேன். 5-6 ஐஸ் கியூப் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். வடை பாருங்க நல்லா புசு புசுன்னு சும்மா எப்படி எழுந்திருச்சு வருதுன்னு. மேலே கிறிஸ்பியாக இருக்கு, உள்ளே பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கு, பஞ்சு மாதிரி இருக்குங்க. போண்டா வடைன்னா இப்படி இருக்குனுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஆமாங்க, டெய்லி என்னதான் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தருது, அது ஹெல்த்தியான முறையில் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது உண்டு. ஸோ இன்னைக்கு உளுந்து போண்டா தான் செஞ்சு காட்ட போறேன். உளுந்துல வடை செஞ்சிருக்கோம், ஆனால் உளுந்துல போண்டா செய்யும் போது ரொம்ப ஈஸி. அதாவது வடை தட்டி போடுறதுக்கு சிலருக்குலாம் வராது, அப்படியே இது போண்டாவா எடுத்து போட்டால் ரொம்ப ஈஸியும் கூட. அதே மாதிரி போண்டாவா போடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ உளுந்துல செய்யும் போது புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கு. இன்னைக்கு உளுந்து பருப்புல தான் இந்த போண்டா செய்ய போறோம். இந்த ரெசிபியை ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட பாரு. நம்ம சேனல்ல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உளுந்து போண்டா செய்யறதுக்கு இந்த கிளாஸ்ல 1 கிளாஸ் உளுந்து எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சிருக்காங்க. இது 200 கிராம் இருக்கும். இப்போ உளுத்தம்பருப்பை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதிலே ஊற வச்சு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாங்க. உளுத்தம்பருப்பில் தண்ணி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. நிறையா தண்ணி இருந்ததுன்னா கண்டிப்பாக போண்டா எண்ணெய் இழுக்கும். இப்போ நான் செய்கிற மெத்தட்லேயே நீங்கள் போண்டாவாகவும் போடலாம், வடையாகவும் போடலாம், உங்கள் விருப்பம். இப்போ இதில் மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். தூள் உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. நான் போடுறது ஹிமாலயன் பிங்க் சால்ட். நீங்கள் நார்மலாக கல் உப்பு கூட போட்டு அரைக்கலாம். இதிலே காரத்துக்காக காஞ்ச மிளகா 5 போட்டுக்கலாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இப்போ இது இப்படியே அரைச்சா கண்டிப்பாக மசியவே மசியாது. இதோடையே 5-6 ஐஸ் கியூப் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற்றி அரைப்போம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த ஐஸ் கியூப் போட்டுக்கணும். ஐஸ் கியூப் போடும்போதும் அந்த கூலிங்கோடு இருக்கிறதுனால மாவு நல்லா பொதுன்னு சூப்பராக வரும். நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், லேசாக ஒரு 1/2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். ஐஸ் கட்டி இருந்தால் இந்த மாதிரி போட்டு செய்யுங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நார்மலாக நீங்கள் தண்ணி தெளித்து அரைக்கலாம். இப்போ இது நைஸாக வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. பாருங்கள் இப்படி இருக்கணும், அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கணும். எந்த அளவுக்கு மாவு பொங்கி வந்திருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் வடையோ போண்டாவோ நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு டைம் கிடைச்சா கிரைண்டரில் கூட நீங்கள் அரைக்கலாம், அது இதை விட இன்னும் நல்லா மாவு பொங்கி வரும். அப்போ வடையும் நல்லா சூப்பராக வரும். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்குங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா எண்ணெய் இழுக்கும். இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இந்த மாவில் உடனே எல்லா பொருளும் போட வேண்டாம். இப்போ இதை நல்லா கை வச்சு இப்படி அடிச்சுக்கலாங்க. எந்த அளவுக்கு இப்படி அடித்து கொடுக்குறீங்களோ மாவு அந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வரும். பாருங்க, இப்படியே வெண்ணெய் மாதிரி வரணும். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ குறைஞ்சது 3 நிமிஷமாவது இப்படி அடித்து கொடுங்க. 3 நிமிஷமாக நல்லா அடித்து கொடுத்துட்டேன். முன்னே இருந்ததை விட பாருங்கள் மாவு அப்படியே பொங்கி வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெண்ணெயாட்டம் ஆனால் போதுங்க. இப்போ மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். இதிலே பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சின்னதாக இஞ்சி ஒரு துண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் சின்னதாக 1 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். வெங்காயம் இதுக்கு கம்மியாக தாங்க போடணும், ரொம்ப நிறைய போடக்கூடாது. பர்டிகுலராக இந்த ரெசிபிக்கு இப்படி தான் செய்யணும். தேங்காய் பல் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். தேங்காய் பல் போடுறது ஆப்ஷனல் தான், பட் போட்டிங்கன்னா சாப்பிடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். கருவேப்பிலை இலை கொஞ்சமாக போட்டுக்கலாம், நல்லா பொடியாக கட் பண்ணி போடுங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான பொருள் வெங்காயத்தாள். ஸோ வெங்காயத்தாள் நல்லா 1 கைப்பிடி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயத்தாள் போடுறதும் ஆப்ஷனல் தான், பட் போட்டு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா அந்த வெங்காய ஃப்ளேவர் தரும். நான் இன்றைக்கி கொத்தமல்லி தழை போடல, அதுக்கு பதிலாக தான் இந்த வெங்காயத்தாள் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட வெங்காயத்தாள் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். இதோடையே 3 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது சாதாரணமாக நம்ம இடியாப்பத்துக்கெலாம் மாவு வச்சுருப்பில்ல, ஸோ அந்த பச்சை அரிசி மாவு தான். இப்போ இந்த பச்சை அரிசி மாவும் இதிலே போட்டுக்கலாங்க. 3 டீஸ்பூன் தாங்க அரிசி மாவு போடணும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா போண்டா ரொம்ப ரஃப் ஆகிடும். அவ்வளோதாங்க போட வேண்டிய பொருட்கள். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாங்க.
இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க இப்போ போண்டா எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். போண்டா பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிச்சிங்க. இப்போ அடுப்பணல் கம்மி பண்ணிவிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு நல்லா கையை ஈரம் பண்ணிக்கோங்க. போண்டா தட்டி போடும்போதும் அப்போ தான் வளவளன்னு வரும். இப்போது எந்த சைஸ்க்கு உங்களுக்கு போண்டா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து இப்படி நல்லா உருட்டிட்டு அப்படியே போண்டாவாக போட்டுருங்க. அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுட்டு அப்படியே திருப்பி கொடுங்க. 2 பக்கமும் நல்லா செவக்க வேக விட்டு எடுத்துக்கலாங்க. திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருங்க. திருப்பி திருப்பி கொடுக்கும்போது தான் எல்லாம் ஒரே மாதிரியே செவக்கும். அதே மாதிரி நல்லா செவந்து எடுத்திங்கன்னா தான் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா கொதிச்சிக்கிட்டே இருந்ததில் இப்போ எண்ணெய் சத்தமும் அடங்கிடுச்சு. ஸோ நம்ம போண்டா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இனிமேல் எடுத்துடலாங்க. கலரும் நல்லா ப்ரௌன் கலராக வந்திருக்கு பாருங்கள். இப்படி இருக்கணும். எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது வடையாக தட்டி போடலாங்க. கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு இப்போ மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்படியே இப்படி உருட்டிக்கோங்க. இப்போ அப்படியே நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அப்படியே போட்டுருங்க. அடுப்பணல் இப்போ கம்மியாகவே இருக்கட்டும். இதே மாதிரியே போட்டுடலாங்க. இந்த நடுவில் ஓட்டை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் போடும்போது உப்பி வரும்போது அந்த ஹோல் இருக்கும். அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு செவந்த பக்கம் அப்படியே திருப்பி கொடுங்க. போண்டா போடும்போது எப்படி திருப்பி கொடுத்து எடுத்தோமோ அதே மாதிரி தான் வடையும் திருப்பி திருப்பி கொடுக்கணுங்க. வடை பாருங்க நல்லா புசு புசுன்னு சும்மா எப்படி எழுந்திரிச்சு வருதுன்னு. இத்தனைக்கும் நம்ம சோடாப்பே போடல. பட் நான் சொன்ன மாதிரி மாவு நல்லா வெண்ணெயாட்டம் அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி புசு புசுன்னு வரும். இப்போ சுட்ட போண்டாவை நான் காட்டுறேன் பாருங்கள். வாவ், மேலே கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே பாருங்கள் எண்ணெயே இழுக்கல. அப்படியே ஹோல்ஸாக இருக்குது. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்களேன், சத்தம் கேட்குதா? அப்படியே முறுமுறுன்னு மேலே, உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. போண்டா வடைன்னா இப்படி இருக்குனுங்க. வடையும் நல்லா வெந்துருச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் சுட்டு எடுத்துக்கலாம். லாஸ்ட் அடிசலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதே எடுத்துடலாம். ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாங்க. சும்மா அப்படியே குண்டு குண்டா லட்டு லட்டாட்டம் பாருங்கள். நம்ம உளுந்த வடையும் ரெடி ஆயிடுச்சு, உளுந்த போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். ரொம்ப சூப்பராக நம்ம உளுந்து போண்டாவும் உளுந்து வடையும் செஞ்சாச்சுங்க. ஸோ 2 in 1 ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ வடைத்தட்டை யாருக்கெல்லாம் வரலையோ ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி உளுந்து போண்டாவாக செஞ்சுக்கலாம். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஷேப்பு தாங்க வித்தியாசம். இந்த உளுந்து வடை எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்கிறதும் இப்போ காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை விட ஈஸியாக உளுந்து வடை யாராலையுமே சொல்லித்தர முடியாதுங்க, செய்யவும் முடியாது. அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக பஞ்சு போலையும் இருக்கும். பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த வடையில் கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கலன்னு நான் சொல்லவே மாட்டேன். கொஞ்சமாவது எண்ணெய் இழுத்தா தான் அந்த வடை சாஃப்டாக இருக்கும். எண்ணெயே சுத்தமாக இழுக்கலன்னா கண்டிப்பாக ஹார்டாக இருக்கும். இதுதான் உண்மை. இப்போ இதுக்கு மெயினாக டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து அரைக்கிறது ரொம்ப முக்கியம். உளுந்து அரைக்கும் போது நான் புதிய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஐஸ் கட்டி போட்டு நம்ம மாவு அரைச்சோம். இது மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட சோடா போடாமல் நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டாக அப்படியே சாஃப்டாக கிறிஸ்பியாக இந்த உளுந்து வடை கிடைக்கும். மாவு அரைக்கும் போது வெண்ணெயாட்டம் அரைக்கிறேன்னு அதில் தண்ணியை நிறையா ஊற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓவராக எண்ணெய் இழுக்கும். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்க. ஸோ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் அரைக்கணும். ஸோ வீடியோவில் நான் என்ன குறிப்புகள் என்ன அளவு சொன்னனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரியே செய்ய முடியும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாங்க. அப்படியே அரை வடை புட்டு அப்படியே சாப்பிட்றலாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்ருவோங்க. ஓ மை காட், அப்படி இருக்கு. இவங்களேன் பஞ்சு மாதிரின்னு சொல்லுவோம்ல, அது இதுதாங்க. ஸோ என்னடாப்பா சங்கீதா இவ்வளோ சொல்லிக்கிட்டே போகுதுன்னு நினைக்காதீங்க. நான் இருக்கிற உண்மை தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேர் விசேஷத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெலாம் மெதுவடை ட்ரை பண்ணுவீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
எல்லா அளவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தாள் போட்டு செய்யலாம், செஞ்சு பாருங்கள். வடை போண்டா போடும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். எல்லா அளவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் சொன்னால் நீங்கள் நம்பலைன்னா இதை செஞ்சு பாருங்கள், அப்போ நம்புவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி இது செய்கிறது, பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.